இந்த மாலை வேளைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்க, தேவனை ஸ்தோத்தரிக்க தேவன் நமக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காய் கர்த்தருக்குன்னு நன்றி சொல்லுவோம். வீடுகள் எங்களோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை உங்கள் எல்லார் மேலும் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்போம். தேவன் இன்றைக்கும் திட்டவட்டமாய் நம்மோடு பேசுவாராக. வேதத்தின் மகத்துவத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கும் அதே வேத பகுதியிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 119 23வது வசனம். சங்கீதம் 119 23வது வசனம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். சங்கீதக்காரன் வசனத்தின் மேன்மை குறித்து எழுதும்போது அந்த வசனத்தின் மேன்மையின் ஒரு பகுதி எனவாம், பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். வழக்கமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது என்ன நினைப்போம்? நமக்கு நீ பிரச்சனையே இல்லை, நமக்கு நீ கஷ்டமே இல்லை. ஆனால் வசனத்தை நன்றாக தியானித்தவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றான், நான் வசனத்தை தியானித்து வர வர எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம், பிரபுக்கள் எல்லாரும் எனக்கு விரோதமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியானால் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு விரோதமான பேச்சை எப்படி மேற்கொள்வது என்பதை வேதத்தை தியானிக்கிற ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த வேதத்தினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரபு என்று சொன்னால் என்ன? பிரபு என்று சொன்னால் அதிகார வர்க்கத்தில் வேதாமத்தில் வாசித்தால் 3 நபர்கள் உண்டு. ஒன்று அதிபதி, மற்றொன்று ராஜா, அதற்கு கீழ் இருக்கிறவன் பிரபு. அதிபதி என்றால் யார்? அதிபதி என்றால் ஒரு தேசம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ராஜா என்றால் யார்? சின்ன சின்ன பிராந்தியங்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் தான் ராஜா. பிரபு என்றால் யார்? சின்ன சின்ன கூட்ட ஜனங்களுக்கு தலைவனாக இருந்து ஜனங்களை கண்காணிக்கிறவனைத்தான் பிரபு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா நாம் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நமக்கு கீழ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாருங்க, அவர்களைத்தான் நமக்கு கீழே, இன்னொரு வார்த்தையில் சரியான வார்த்தையில் சொன்னால் வேலைக்காரர்கள். ராஜாவுக்கு வேலைக்காரன் யாரு? பிரபு. என்ன வேலை கொடுத்துருப்பான்? ஜனங்களை கையாள வேலை கொடுத்துருப்பான். இன்னொரு வார்த்தையில் பார்த்தாச்சுன்னா வேலைக்காரர்கள். அவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்களா? நாம் யோசிப்போம், நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தால் எல்லாரும் எனக்கு ஆதரவாக வருவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் தியானிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் முதல்ல அனுபவிக்க போகிற முதல் பிரச்சனை இந்த பிரச்சனை தான். நமக்கு விரோதமான பேச்சுக்கள் எக்கச்சக்க நம்முடைய காதுகளுக்கு வரும். ஒருவேளை யாரும் உங்களை குறித்து தப்பாகவே பேசக்கூடாது, யாரும் உங்களை குறித்து எதுவுமே தப்பாகவே பேசிடக்கூடாதுன்னா வேதத்தை அதிகமாக தியானிக்காதீங்க, வேதத்தின்படி வாழாதீங்க. சும்மா சாதாரண கிறிஸ்தவனை வாழ்ந்துட்டு போங்க, யாரும் உங்களை குறித்து குறை சொல்லவே மாட்டார்கள். கவனிங்கள், பிரபுக்கள் உட்கார்ந்து பேசுகிறார்கள். ஆவியின் அர்த்தத்தில் பார்த்தா 2 பிரபு உண்டு. நாம் சேவிக்கிற தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபுவாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு பிரபு உண்டு, அந்த பிரபுவை தான் பொல்லாத ஆவி என்று நாம சொல்லுவோம். அந்த ஆவியினால் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமாதானத்தின் ஆவியார் நம்மோடு இருக்கிறார். அந்த பிரபுவோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த பிரபுவோடு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரபுவோடு நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது உலகத்தின் அதிபதி, உலகத்தின் பிரபு இருக்கிறான் பாருங்க, அவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒன்றா சேர்ந்து நமக்கு விரோதமான யுத்தம் அல்ல, நாம் ஒரு பிரபுவுக்கு கீழ் இருக்கிறோமே, சமாதான பிரபுவுக்கு கீழ் இருக்கிறோமே, அவருக்கு விரோதமான யுத்தம். அந்த யுத்தத்தை செய்ய வேண்டிய நாம் தான் செய்ய வேண்டும். இந்த பூமியில நாம் தான் இருக்கிறோம், நாம் தான் செய்தாக வேண்டும். அப்படி இருக்க வேதத்தை ஒருவன் அழகாய் ஆராய ஆரம்பித்தால் அவன் சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரபுக்கள் அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பார்கள். அதை நாம் பைபிள் அழகா சொல்லுது. 118 அதன் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்ல முடியும், பிரபுக்களையும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கவனியங்கள், பிரபுக்கள் என்று சொன்னால் யார்? பிரபுக்கள் என்று சொன்னாலே அவங்க ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவர்களை விட யாரும் மிஞ்சிடக்கூடாது. தாவீது இதைத்தான் நன்றாக அனுபவித்தான். தன்னுடைய கஷ்டமான காலகட்டத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவனுக்கு ஒரு உதவி செய்தான் என்பதற்கு ஆகீஸ் என்கிற ஒரு ராஜாவுக்காக யுத்தம் செய்ய போவான்.
யுத்தம் செய்ய போனா அந்த யுத்தம் யாருக்கு விரோதமான யுத்தம் என்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமான யுத்தம். இன்னும் தாவீது ராஜாவாக மாறல, அவன் ஒரு பட்டணத்தில் இருக்கிறான். அவன் இருக்கும் பொழுது அங்கே நடந்தது 1 சாமுவேல் 29 அதிகாரம் 6 மற்றும் 9 ஆகிய வசனங்களை வாசித்தால் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 29 6 மற்றும் 9. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. தாவீது இதைத்தான் சந்தித்திருக்கிறான். தாவீதின் ராஜாவாக மாறல, அவன் ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆகீஸ் என்கிற ராஜா நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு உதவி செய்தார். இப்போது அவருக்கு ஒரு யுத்தம் வந்திருக்கிறது, அவருக்கு நான் போய் போரிடட்டும் என்று இவன் போகிறான். அந்த ராஜாவும் ஏற்றுக்கொண்டார். ராஜாவுக்கும் பிரச்சனை இல்லை, தாவீதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இடையில் இருந்தாங்க பாருங்க பிரபுக்கள். அந்த பிரபுக்களுக்கு யாரை பிடிக்கல? தாவீதை பிடிக்கல. எதனால தாவீதை பிடிக்கலன்னா, தாவீது போய் யுத்தம் செய்தால் அவனுக்கு ஒரு பேரு கிடைக்கும். என்ன பேருனா, இதற்கு முன்பு ஸ்திரீகள் பாடினார்களாம், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000. அந்த தலைகளினால் அல்லவா அவன் இவ்வளவு பேர் பெற்றான். அவன் தேவையில்லை, எங்களை விட அவன் வளர்ந்துருவான், யுத்தத்தில் அவன் ஜெயித்திருவான், அவன் மேன்மை அடைந்து விடுவான். ஆகவே எதிர்த்தது யார் என்றால், ஆகீஸ் எதிர்க்கல, ராஜா எதிர்க்கல, ஆகீஸுக்கு கீழே இருந்த பிரபுக்கள் எதிர்த்தார்கள். ஆகீஸுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆகீஸ் சொல்றாரு, அந்த ராஜா சொல்ற, தம்பி போயிருப்பா அப்படின் போதுதான் வீட்டில் வந்து பார்க்கும்போது எல்லாம் திடப்பட்டு போயிருக்கும். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த வாக்கு தத்தம் அதுதான், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். பிள்ளைகளே, வேதாகமத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த பிரபுக்கள் என்கிற ஒரு பிரச்சனை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் எல்லாரும் செய்தது என்ன என்று வேதத்தில் நாம் வாசிக்க நாம் தியானிப்போம். கவனிங்கள். அப்படின்னா பைபிளை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக என்ன இருக்கும்? பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. அப்படி பேச ஆரம்பித்தால் நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஒன்று, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, நம்முடைய ஆவிக்குரிய ரகசியம் அது மறைக்கப்பட்டிருக்கும். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க, எவ்வளோ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க, அப்படிப்பட்டவைகள் எல்லாம் ரகசியமாகவே இருக்க வேண்டும். இவரிடத்தில் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்று தெரிஞ்சிச்சுன்னா, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்று தெரிந்து விட்டால் செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்களுடைய ஆவிக்குரிய காரியம் எல்லாம் அவர்களுக்கு மறைக்கும். பிசிக்கலி உலக பிரகாரமான எல்லாம் தெரியட்டும், ஆவிக்குரிய பிசாசு ஒரு நாள் உலக பிரகாரமான காரியத்துக்கு ஒன்று போராடவே மாட்டான். கேட்டால் கூட தருவான். ஆனால் அவன் எதற்கு விரோதி என்றால், நம் பரிசுத்தத்திலே வளர்ந்தால். நேற்றைக்கு வரைக்கும் நல்ல தண்ணியை போட்டுக்கிட்டு இருந்து இன்னைக்கு தண்ணி அடிக்கிறது நிறுத்திட்டோன்னு வைங்க, அப்போதான் பிசாசுக்கு பிரச்சனை வரும். அது வரைக்கும் பிரச்சனையே வராது. வேண்டுமென்றால் உதவி செய்வான். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம திருந்துவோம் அப்படின்னு நினைச்சா தான் வருவோம். ஆகவே இன்னைக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வேத தியானம் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மறைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வேதாகமத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். ஒருவன் வேதத்தை தியானித்தானா, அவன் யார் என்றால் கந்தாகுக்கு மந்திரியாக இருந்தவன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நாம் இந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். கந்தாவுக்கு மந்திரியாக இருந்தவர் எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி வந்திருப்பார். அவர் ஒன்றும் கிறிஸ்தவர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேதத்தை வாசித்துட்டு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்துட்டு போகிறார். இப்படி யோசித்தேன், ஒரு கந்தாவுக்கு மந்திரி இல்லைன்னா ஒரு பெரிய அமைச்சர் போகும்போது என்னைக்காச்சும் தனிமையாக போயிருக்கிறாரா? அமைச்சர் போனால் எப்போதும் யாராவது கூட இருப்பார், அதுதான் உலகத்து வழக்கம். ஆனால் இவர் செய்தது என்னவா, அவர் பயணப்படும் பொழுது யாரும் கூட இல்லை, தனிமையாக போகிறார். தனிமையாக போகும்போது என்ன செஞ்சாரான்னா, பைபிள் எடுத்து வாசித்துட்டே இருந்தாராம். பிள்ளைகளே, நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு 2 பேரை சேர்ந்து போனால் எத்தனை பேருக்கு பைபிள் வாசிக்க முடியும்? இங்கே இருந்து சென்னைக்கு போகிறீங்க, தனிமையாக போகிறீங்கன்றதுக்கு ஒரு துணையை கூட்டிகிட்டு போகிறீங்க, யாரோ ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. போனால் என்ன பேசுவீங்க? பைபிளை பற்றியா பேசுவீங்க? இல்லை, எதையாவது ஒன்று பேசி கொண்டிருப்போம். ஏன்? நான் பைபிள் வாசித்தா அவன் தப்பாக நினச்சிடுவான்,
அவனுக்கு அது பிடிக்காது போல என்று அவர்களை பிரியப்படுத்துவதற்கே நாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வேதத்தை தியானித்து வேதத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக இருந்தால் வேதத்தை தியானிக்கிற நேரம் உங்களுக்கு ரகசியமான ஒரு நேரமாக இருக்கட்டும் என்று வேதம் நமக்கு ரகசியமாய் அறையை பூட்டிக்கிட்டு ரகசியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி ஒருவன் ரகசியமாய் தியானித்தால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பிலிப்பை போய் கூப்பிடுறாராம். பிலிப்புவே போ, அவனோடு ரதத்தில் ஏறிக்கொள் என்று பிலிப்பு அனுப்பி விடுறாராம். பிலிப்பு போய் அந்த கந்தாக மந்திரிட்ட பேசுறாராம். எப்பா நீ பைபிளை வாசிக்கிறனுக்கு புரியுதா புரியலையா? கவனிக்கிறீங்களா? நாம் தனிமையாக ரகசியமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்போம் என்றால், நல்ல எண்ணத்தோடு தியானித்துக் கொண்டிருப்போம் என்றால், ஹalleluya, யார் பேசுற நமக்கு வராது, நமக்காக ஒரு பிரபு பேசுவார். அவர் யாரை அனுப்புவார் என்றால் பிலிப்புவை அவர் அனுப்புவார். பிலிப்பு வந்து பேசின உடனே வேதம் அவருக்கு இப்ப புரியுது. புரிந்த உடனே ஆக்ஷன்ல போயாச்சு. என்ன ஆக்ஷன்ல போறாரா? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். பிள்ளைகளே, நம் வேதத்தை தியானிப்பது நல்லது. வேதத்தை தியானித்து வேதத்துடைய ரகசியம் நமக்கு தெரியும் பொழுது யாருக்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய நல்ல கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். கந்தாவுக்கு மந்திரியாக இருந்தவன் போய் ஞானஸ்தானம் எடுத்துருவான். பிலிப்பு என்ன செஞ்சுருவாராம்? போயிடுவாராம். கவனியுங்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு தனிமையில தான் இருந்தா. உங்களுக்கு தெரியும், இது மோசமான ஒரு 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 ஆவிக்குரிய போராட்டம். யோசேப்பு இதைத்தான் சந்தித்தார். யோசேப்பு என்ன பண்ணினாராம்? ஒரு அம்மா வீட்டில் வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த அம்மா வீட்டில் வேலைக்கு போயிருந்தா இவன் ரொம்ப சுத்த. நீ கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு, கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு எழுதி கொடுக்கப்படல, யோசேப்பு இருதயத்தில் இருந்துச்சு. அந்த வசனத்தின்படியே வாழ்ந்துட்டு வரான். அந்த ஊர்ல இருந்த அம்மா போத்திபாருடைய மனைவி, அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையாக இவளை அனுபவிப்பது மட்டும்தான் அவளுடைய நோக்கமாக இருந்திருக்கும்னா தொடர்ந்து போராடிட்டு இருந்திருப்பான். ஆனால் நோக்கம் அவளுடைய மாம்சத்து நோக்கம் மாத்திரமல்ல, அவளோடு போராடின இந்த பிரபுவின் ஆவி மோசமான ஒரு, அவளுக்கு என்ன தேவைன்னா, இவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறான், என் புருஷன் கூட இவனை நம்புறான், என் புருஷன் கூட என்னை விட இவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், இவனை காலி பண்ணணும், அனுபவிக்க வேண்டும் என்பது இரண்டாவது, முடிச்சிடணும். ஆகவே தான் ரகசியமா இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணினா எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஒருவேளை அவனை அனுபவிக்கணும் தான் அவன் நினைச்சிருந்திருப்பான்னா அந்த வஸ்திரத்தை சத்தமில்லாமல் கொடுத்துட்டு சரி இன்னைக்கு உள்ளனா உண்மையான ஒரு அஃபேராக இருந்திருக்கணும், உண்மையான ஒரு ஈர்ப்பாக இருந்திருக்கும்னா அதுதான் நடந்திருக்கும். ஆனால் அது உண்மையானது இல்லை. எப்படியாச்சும் இவனை முடிக்கணும், இவன் இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடாது, இவனுக்கு இந்த நல்ல பேர் இருக்கக்கூடாது, என்ன இவனை மட்டும் என் புருஷனை நல்லா சொல்றாரு, என்ன இவனை மட்டும் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க என்கிற அந்த நல்ல பேரை கெடுக்கணும். அவ்வளவுதான். நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு அவள் நான் கெட்டதை பார்க்கல, ஆனால் கெட்டதை நடந்துக்கிட்டேன். அவன் நினைச்சா ஜெயிச்சிட்டேன். நான் பைபிளை உட்காந்து வாசித்து பார்த்தேன். இந்த போத்திபாருடைய புருஷருக்கு என்ன வேலைன்னா, ராஜாக்களுடைய சிறைவாசிகள் இருக்கிறாங்க தெரியுமா, ஏதாவது குற்றம் செய்ய அவர்களை காக்கக்கூடியதான அந்த சிறையை பாதுகாக்கிற வேலை தான். அது பக்கத்தில் தான் இருக்கிறான். அப்படியானால் ஆண்டவர் செஞ்சது என்னன்னா, ஒரு சுவர் தான். சுவருக்கு அந்த பக்கம் இப்போ யாரு போயாச்சு? யோசேப்பு போயாச்சு. சுவருக்கு இந்த பக்கம் இந்த யோசேப்பு ஒருத்தங்க கிட்ட கூட போய் எப்பா நான் தப்பு பண்ணவே இல்லை, நான் ரொம்ப நல்லவன், தன்னை நியாயப்படுத்த யோசேப்பு போகவே இல்லை. யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்கு வச்சிருந்தான். நான் ஏறக்குறைய 10-13 வருடங்கள் அதுக்குள்ளாலே தனியாக உட்கார்ந்தான். தனியாக உட்கார அவன் கர்த்தரோடு அவன் பேச ஆரம்பித்தான். கவனிங்கள், நாள் வந்துச்சு, தேவன் உயர்த்தினார். பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரபுக்களின் போராட்டம் உண்டு. அதை வெற்றி பெற்றவர்கள் ஜெயித்தார்கள், வெற்றி பெறாதவர்கள் அதே உயர்வுக்கு உயரக்கூடாமல் அப்படியே இருந்தாங்க என்கிறதைத்தான் நம் வேதத்தில் வாசிக்க முடியும். இயேசு கூட இப்படித்தான் இருந்தார். இயேசு சொன்னாரு, எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீங்கள் என்னை, பிலிப்பு என்பவன் வந்தானா, வந்த உடனே இயேசு கேட்கிறாரு, எப்பா எல்லாரும் என்னை குறித்து என்ன பேசுறாங்க, வெளியில என்னை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க உங்களை பத்தி, இவங்க இப்படி சொல்றாங்க, எல்லாம் உட்காந்து பேசிக்கோங்க. இயேசு கேட்டார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? இயேசுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிற தம்பிங்களே, அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்றாங்க, நீ மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிவேன் என்று சொன்னோட ஆண்டவர் பாராட்டுற. இது உனக்கு உலகத்தில் பிரபு வெளிப்படுத்த முடியாது,
இது மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தலை, தேவனே உனக்கு வெளிப்படுத்தின. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்றீங்களா? ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வளர்றீங்களா? இந்த வேதம் உங்களுக்கு தியானமாக இருக்குதா? அதை நீங்கள் ரகசியமாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள், நானோ அந்த கூட்டத்தில் சேரலை. ஹல்லேலூயா. உட்கார்ந்து எதை தியானித்து கொண்டிருக்கிறேன்? உம்முடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறேன். வசனத்தை தியானிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஹல்லேலூயா தேவனோடு நடக்கத்தக்கதாக உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நல்ல கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்கள், 2, வேதத்தை தியானிக்கிற ஒருத்தங்க உங்களை பற்றி அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு என்ன செய்யக்கூடாது? 1, ரகசியம் காக்கணும். 2, எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாளும் கேட்க முயற்சிக்கவே கூடாது. கவனிங்கள், மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறான்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்கிறது? அவங்க எல்லாரும் எதை வேணாலும் பேசிக்கலாம். அதற்குரிய உரிமை அவர்களுக்கு இருக்கு. அதை யாரும் தடுக்க முடியாது. பிரசங்கில் நம்ம இப்படி வாசிக்க முடியும். 7வது அதிகாரம் 21வது வசனம். பிரசங்கி 7:21. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன் நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது ஆகும். ஏன் ஒருத்தன் வேலைக்காரனாவே இருந்துட்டு இருக்கிறான்? உயரலை அப்படின்னா வாயிருப்பு சரியில்லை அப்படிங்கிறது அந்த அர்த்தம். எல்லாம் நிந்தனையான பேச்சும், எல்லா ஏளனமான பேச்சும், யார்கிட்டேருந்து கூலி வாங்குறானோ, யார்கிட்டேருந்து பிழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறானோ அவனை குறித்து தவறாய் பேசுவது. அதான் தன் பிரசங்கி ஞானி சொல்றாரு, தம்பிகளே எல்லார் பேச்சையும் கவனிக்க போகாதீங்க. உங்களுக்கு எந்த பேச்சு வேண்டுமோ அந்த பேச்சை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. நமக்கு எல்லாருக்கும் வரும். அவங்க என்ன நினைப்பாங்க? எந்த டிசிஷன் எடுத்தாலும் நம்ம என்ன டிசிஷன் எப்படி எடுப்போம்? மற்றவங்களுக்காக தான் டிசிஷன் எடுப்போம். இவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, இவர்கள் எல்லாரும் தப்பா பேசிடுவாங்க. பாதி பிரச்சனை நம்ம நடக்கிறது தப்பா பேசிடுவாங்க. மற்றவர்களுக்காக தான், நமக்காகவும் தேவனுக்காகவும் நம்ம எடுக்கிறதே இல்லை. பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தருக்காக தைரியமாக எடுத்தார்கள். அப்படியானால் நாமும் எல்லாரும் பேசுறதை கேட்காம செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அப்படின்னா, ஹல்லேலூயா, தேவன் நம்மை குறித்து என்ன சொல்றாரு அதை கேட்பதற்கு தான் நம்முடைய நேரத்தை அதிகமாய் செலவு செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஜெப நேரத்தில் கவனிச்சு பாருங்க. நல்ல ஜெப நேரத்தில் நம்ம போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே நீர் என்னை குறித்து என்ன சொல்றீங்க அதை கேட்பதற்கு நமக்கு நிறைய நேரம் இருக்காது. ஆண்டவரே அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க. தகப்பனே, உங்களுக்கு தெரியுமா சில தூதர்களை பிசாசை அனுப்புவான். நான் ஒரு முறை கவனித்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபர் என்னை குறித்து தவறாய் பேசுகிறான், ரொம்ப நல்லா தெரியும். அப்போ என்னை நெருங்கின நண்பன் ஒருவன் ரொம்ப நாளைக்கு பிறகு அப்போ தான் கவனித்தார். என்னை பார்த்துக்கிட்டு சொன்னார், உங்களை குறித்து அவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா, உங்களை பார்க்கணும் பேசணுன்ட்டே இருந்துட்டு இருந்தேன். நான் பக்கத்தில் கூப்பிட்டேன், வாங்க பிரதர், என்னை பற்றி நல்லா பேசுனாங்களா கெட்டது? எங்கே நல்லா பேசுவாங்க அப்படின்னு பேச்சு அப்படியே விட்டுருங்க. அது உனக்குள்ளே நல்லதாக பேசுனா எங்கிட்ட சொல்லுங்கள், கெட்டதாக பேச நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு பாருங்க. அப்படின்னு அட்டையோடு அந்த என்ன பேசுகிற நமக்கு என்ன, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் ஒருவேளை கேட்டு விட்டால் நம்முடைய மனம் என்னவா இருக்காதுன்னா சந்தோஷமாகவே இருக்காது. நம்முடைய மனம் பயங்கரமாக குழம்பிடும். அதற்கு பிறகு தேவன் பேச விரும்பினால் நாம் அந்த பேச்சை கேட்கறது தயாராக இருக்க மாட்டோம். பிள்ளைகளை, பிசாசு பயங்கர தந்திரமே இது. நம்மை குறித்து தவறானதை பேச ஆரம்பித்து விட்டால் பிரசங்கி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கவனிக்காதீங்க. கவனிக்காம என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இதை புதிய ஏற்பாடு அழகாய் நேர்த்தியா நமக்கு ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தானா. 100க்கு அதிபதியுடைய வீட்டு வேலைக்காரன் எப்படி இருந்துட்டானா, திமிர்வாதக்காரனாய் இருந்தானாம். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு அந்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நாம் பிரசங்கம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாசித்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை வரும், யாருக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தோடு இணைக்கிறதுக்காக நான் முயற்சிக்கிறேன். அந்த திமிர்வாதக்காரன் அப்படி வீட்டில் படுக்கும் இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணியிருக்கலாம்? அவனுக்கு இப்படி, ஏன்டா அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ண அதை பண்ண என்று அவனை மிரட்டி இருக்கலாம். நீ ஒழுங்கா சாப்பிட்டியா, எங்கெல்லாம் போயிட்டு வந்த எனக்கு சொல்லு என்று அவனை அதட்டி இருக்கலாம். அவன் அதெல்லாம் அதட்டலை. அவன் திமிர்வாதக நல்ல பயன்தான், ஏதோ பிரச்சனை வந்துச்சு விட்டுருவோம். ஆனால் ஒன்று பண்ணுனா, அவனுக்காக எங்கே போய் விண்ணப்பம் பண்ணார்னா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணாராம். வேலைக்காரரை அனுப்பி சொல்கிறாராம், ஆண்டவரை வர சொல்லுங்க, என் வேலைக்காரங்க பலவீனமாக இருக்கிறான். கவனிக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளே?
புதிய ஏற்பாடு நமக்கு அழகாய் கற்றுத்தருகிறது. அவங்க என்ன பேச்சு கேட்காம அவர்கள் நிலைமைக்காக தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினால் விசுவாசம் பெருகிச்சான். என்ன விசுவாசம் பெருகிச்சான்? அந்த 100க்கு அதிபதி இயேசு வீட்டுக்கு வரும்பொழுதே இயேசுவை பார்த்து சொல்றாரு, இயேசுவை நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. தன்னை பற்றின ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருக்கம், அந்த உயர்வும் வருது பாருங்க. ஏன் வந்துச்சு? மற்றவங்க பேசுறதை கேட்கல, மற்றவங்க யார் சொல்றதையும் கேட்கல. ஹல்லேலூயா. தனக்கும் தேவனுக்கும் உரிய தொடர்பை வளர்த்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல்ல கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாம் நம்மை பற்றி நல்லா பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். எத்தனை பேர் அப்படி எதிர்பார்ப்பீங்க? எல்லாரும் எதிர்பார்ப்பேன், நம்மளை பற்றி 4 பேர் நல்லா பேசணும். ஒருவேளை காசு கொடுத்தா அன்னைக்கு பேசுவாங்க, அடுத்த திருப்பி கேளுங்க, அன்னைக்கு தெரியும் அவங்க முகரூபம், இவங்க யாரு அப்படி. எல்லாம் உரிமை இருக்கு. அவங்க உரிமை நம்ம கையெடுக்கவே கூடாது. எப்படி விளக்குவது என்று நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். இப்போ எல்லாருக்கும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கும் யூடியூப் எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். யூடியூப்ங்கிறது கச்சரை நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்களா? நீங்கள் விரும்பினதை பார்ப்பீங்களா? எது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், பட் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இதை நான் கேட்கணும். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அப்படியானால் நான் எதை கேட்க வேண்டும் என்று யார் சூஸ் பண்ணுறா? நான் தான் சூஸ் பண்ணுறேன். நான் நல்லதை கேட்க வேண்டுமா கெட்டதை கேட்க வேண்டுமா என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. நிறைய நம்ம அதை விட்டு விடுகிறோம். யாரெல்லாமோ நம்மை குறித்து பேசுவதை குறித்து நாம கேட்டுக்கிட்டோம். நாம் யாரென்றே அவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். நாம் அதை குறித்து கேட்காம கர்த்தரை குறித்து தேட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆனால் சிலர்லாம் ரொம்ப நல்லவங்க, யார் சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது பைத்தியக்காரத்தனம். உலகம் தப்பாக சொல்கிறத கேட்கக்கூடாது, நீதியாய் நியாயமாய் சொல்கிறத கேட்டு முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரபுக்களும் உட்கார்ந்து நமக்கு விரோதமாக பேசலாம். பேசுகிற நேரத்தில் எல்லாம் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரபுக்கள் இது வெறும் பிரபுக்கள் அல்ல, பொல்லாத ஆவி. அந்த பிரபுக்களின் ஆவி அவங்கள பிடிச்சிச்சு. நான் இதில் போயிட்டேன்னா சமாதான பிரபுவோடு எனக்கு எந்த தொடர்பும் இருக்க போகிறதில்ல. நான் என்னை மறைத்து கொள்ள வேண்டும். நிறைவாக உங்களோடு பேசி முடிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட காலகட்டத்திலெல்லாம் செய்ய வேண்டியது என்ன? பிள்ளைகளை வெறும் வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, தெபோராளாக எழுந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ பாடல் கூட உண்டு. அப்படின்னு இத்தனை பேருக்கு கிறிஸ்தவனை தொட்டு பார்க்காதே, அவன் என்ன செய்வான்னா கொட்ட கொட்ட. கிறிஸ்தவ சரித்திரத்தை எல்லாம் வாசித்து பாருங்க. எப்போதெல்லாம் சபைக்கு பிரச்சனை வந்துச்சு அப்பெல்லாம் சபை வளர்ந்துச்சு. வேதா மக்கள் படிக்கும்போது மதமாற்ற தடை சட்டம் வந்துச்சு. அப்போ உங்களுக்கு தீசிஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. மதமாற்ற தடை சட்டம் வந்ததுனால சபைகளுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? அப்போது இல்லை அநேக ரோமன் கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபை, பெந்தேகோஸ்தே சபை, எல்லா சபைகளுக்கும் போய் உங்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு? கொஞ்ச நாள் இருந்து அந்த அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. எல்லாம் போய் ஒவ்வொரு சபையை விசாரித்தால் எல்லா சபை போதகர்களும் சொன்னது, ஃபாதர்ஸாக இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன, ஐயா அந்த சட்டம் வந்தது நல்லது. எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. சர்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போது பிரச்சனை இருக்கிறதோ அப்போ தான் எழுந்திருக்க முடியும். எழுப்புதல் என்றெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த எழுப்புதல் என்றால் என்ன? இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை நாம் அப்படியே செயல்படுத்துவதான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது எனக்கு என்ன மனசுக்கு தோணுது செய்தில்லை. எழுப்புதல் வேதத்தின்படி செய்கிறது. தெபோராள் பாடினா பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 5:13. Judges chapter 5 and verse number 13. மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் பாருங்க. தெபோராள் பாடின பாட்டு. அவள் சொல்றா, பிரபுக்களை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, பிரபுக்கள் எல்லாரும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசுறாங்க. தெபோராள் சொல்றாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் எனக்கு நீதி செய்த பொழுது பிரபுக்களை ஆளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பிரபுக்களை ஆளத்தக்கதான் அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தருவார். எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறோம்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தெபோராள் என்று சொல்லுகிறவள் யார்? அவள் காலகட்டத்திலே, தெபோராள் வாழ்ந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சோர்வடைந்து ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் வாழ்வதற்கே வழி இல்லாமல் இருந்தார். அந்த நேரத்தில் தெபோராள் என்பவர்களுக்குள் தேவ ஆவியானவர் வந்தார். அவர்களுக்கு வேதம் இல்லை. வேதம் இல்லாததுனால கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தீர்க்க தரிசனமாக பேச ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்து சிசேரா என்கிற ராஜா தான் என்றவர்களுக்கு எதிராக இருந்தான். சிசேரா என்கிற ராஜாவை நாம அழித்து போடலாம், நீங்கள் எல்லாம் எழுந்திருங்கள் அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. கூப்பிட ஆரம்பித்தால் மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க, எம்மா நீ ஒரு ஆள் தான் ஒழுங்கா பேசுற, நீ எழுந்திரு, நீ யுத்தத்துக்கு வா என்று அவளை யுத்தத்திற்கு கூப்பிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் சகோதரிகள் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. சகோதரிகள் வெளில எதுவும் வரவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் உள்ளால இருக்குது. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியல், வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியவன் நீங்க கீழ்ப்படிந்திருக்கணும். ஆமென். ஆண்கள் யுத்தத்திற்கு போயிருக்கணும், நீங்க யுத்தத்துக்கு போகல. ஆகவே நான் ஒன்று பண்ணுவேன், நீங்க செய்யாத நான் செய்வேன் என்று தெபோராள் எழுந்திருந்தாள். தெபோராளாகிய நான் எழுந்திருக்க மட்டும், வசனத்தை கேட்டது மட்டும் இல்லை, வசனத்தின்படி அவள் எழுந்திருந்தாள். ஆமென். யுத்தம் ரொம்ப லேசாக முடிஞ்சிச்சு. சிசேரா என்கிறவன் ஒரு வீட்டில் போய் படுத்திருப்பான். அந்த அம்மா வீட்டில் அழகாக கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு, நல்ல பாலை கொடுத்து தேனையெல்லாம் கொடுத்துக்கிட்டு நல்லா படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சு நல்லா அசந்து தூங்கின உடனே அந்த அம்மா என்ன செய்வாளான்னா, யாயேல் என்கிறவள் எடுப்பாளாம் பெரிய ஒரு ஆணியை, மண்டையிலே போட்டுருவோம். சிசேரா என்கிற ராஜா முடிஞ்சிடுவான். முடிஞ்ச பிறகு இந்த அம்மா எழும்பி பாடின பாடல் தான் இந்த பாட்டு. என்ன பாட்டுன்னா, பிரபுக்களை எனக்கு ஆளும்படி தந்தீர். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை எழும்ப விடாமல், அவர்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அவர்களை பாவத்தில் தள்ளிவிட்டு அவர்களை அழித்து அந்த பொல்லாத ஆவியை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்றால், கர்த்தருடைய வசனத்தின்படி அவர்கள் எழுந்திருக்க ஆரம்பித்தார்கள். இந்த மாலை நேரத்தில் பிள்ளைகளே, வசனத்தை தியானிப்பது முக்கியம் இல்லை, வசனத்தின்படி வாழணும். தியானிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எழுந்திருப்ப. தியானித்தேன், அங்கே ஏதோ பேசிட்டு போட்டேன், தியானித்தேன், அது அப்படியே எனக்கு கைகூடி வர பண்ணுகிறேன். வாசிங்க பார்க்கலாம். 1-2 வசனத்தை வாசித்து ஜெபித்து நிறைவு செய்வோம். சங்கீதம் 76 அதன் 12வது வசனம். சங்கீதம் 76 12. பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பிரபுக்களின் ஆவியை அவர் அடக்குவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பிரபுக்களின் ஆவியை. அது என்ன பிரபுக்களை அடக்குவார்னு சொல்லியிருக்கலாம். அது நமக்கு சுலபம் அடக்கம் பண்றது. பிரபுக்கள்ல இங்க பிரச்சனை. பைபிளை நல்லா கூர்ந்து கவனித்தால் தெரியும். பிரச்சனை பிரபு இல்ல, பிரபுவை பிடித்து கொண்ட ஆவி. பிரபுக்களின், நாம் ஒருவேளை பிரபுவை எதிர்த்து பேசலாம், அவனுக்குள்ளால் இருக்கிற ஆவி மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் செயல்படாத மட்டில். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, வசனத்தை தியானித்து எழுந்திருக்கிற எனக்காக பிரபுக்களின் ஆவி அடக்குவதற்கு அவர் போதுமானவர். பிள்ளைகளை, ஒரு பட்டணத்தில் நீங்கள் கர்த்தருக்கென்று எழுந்திருக்கிறீங்கன்னா அந்த பட்டணத்தில் இருக்கிற பிரபுக்களின் ஆவிகளுக்கு தெரியும் நீங்க எழுந்திருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் அவனுடைய ஜனங்களிடத்தில் அந்த ஆவியை வைத்து பேச ஆரம்பிப்பான். உங்களுக்கு நிறைய ஆச்சரியமா இருக்கும், இது நம்ம தானே வீட்டில் உட்காந்து யோசித்து இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்றால், ஹல்லேலூயா, அதை சொல்லிக் கொடுக்கிற பொல்லாத ஆவி தேவன் நமக்காக எழுந்திருக்கும் பொழுது அந்த பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். வசனத்தை கேட்கிறது மட்டும் இல்லை, வசனத்தின் மேல் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை செயல்படுவேன். ஆமென். நான் நிறைய இத்தனை வருஷ அனுபவத்தில் நிறைய கவனிச்சிருக்கிறேன். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, வசனம் அப்படி நேரடியாக என்கிட்ட பேசிச்சு, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே வந்துச்சு. நான் அத்தனை பேரும் கவனிச்சிருக்கிறேன், ஒருத்தரும் சரி பண்ண மாதிரி இல்லை. அடுத்த வாரம் இன்னும் அதே டயலாக் தான் இருக்கும், வார்த்தை வந்துச்சு. ஆனால் சிலரை கவனிச்சிருக்கிறேன், பரவாயில்ல வார்த்தை நல்லா இருந்துச்சு அப்படின்னு போவாங்க. 2-3 வாரம் தாண்டி வந்தால் அப்படி தெரியும். என்ன தெரியும்னா, வசனத்தை அப்படியே செயல்படுத்தி இருப்பாங்க. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி பேசுனேன்னு நினைக்கிறேன், வாய் விட்டு நல்ல வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு. யாராவது ட்ரை பண்ணிங்களான்னா எனக்கு தெரியலை எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு. ஆனால் ட்ரை பண்ணவங்க இருக்கிறாங்க. வந்து சொன்னாங்க, அன்னைக்கு சொல்லிட்டு விட்டீங்க, நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒரு உற்சாகம், நம்ம சொன்னோம் அன்னைக்கு கொஞ்ச நாள் வாசித்த விட்டுட்டோம் அப்படின்னு. நானும் இப்போ நல்ல வசனத்தை சத்தமாக வாசிக்க ஆரம்பிச்சு. கவனிங்கள், வசனத்தை நம்ம கேட்கிறோம், செயல்படுகிறோமா? வசனத்தின்படி வாழ்ந்தால்
தேவன் நமக்காக எழுந்தருளி பிரபுக்களின் ஆவி அடக்குவதற்கு போதுமானவர். பிரபு யார்? எனக்கு விரோதமாய் பேசுகிறவன் பிரபு. ஆமென். என்னுடைய தூய்மைக்கு விரோதமாய், என்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய், என்னுடைய எண்ணத்திற்கு விரோதமாய் என்னை தப்பு தப்பா பேசுறது பிரபு. அவர்கள் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து பேசட்டும். நான் கர்த்தருடைய வசனத்தின்படி ஹல்லேலூயா எழுந்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கா யுத்தம் பண்ணுகிற ஒரு சமாதான பிரபு உண்டு. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அந்த பிரபுக்களின் ஆவியை கர்த்தர் அடக்கி போடுவார். இன்னும் ஒரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் அதன் 23வது வசனம். ஏசாயா 40 அதன் 23வது வசனம். அவர் பிரபுக்களை மாயையாக்கி, பிரபுக்களை மாயையாக்கிறன்னு என்னது? அவன் சொல்றதெல்லாம் போய் ஆக்கிடுவார். பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அபாந்திரமாக்குகிறார். நாம் சேவிக்கிற தேவனுடைய செயல் அது. நாம் அந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டால் ஹல்லேலூயா, அவங்க சொன்னதெல்லாம் எப்படியா மாறி போயிடும்? ஒரே நல்ல பொய்யாய் மாயையாய் ஒன்றும் இல்லாமல் மாறி போயிடும். தேவன் நம்மை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் பிள்ளைகளே? ஹல்லேலூயா. நேரம் எடுத்து என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டோன்னா பைபிளை தியானிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எக்கச்சக்கமாக வரும். ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை தனியாக இருக்கவே விட மாட்டாங்க. ஏன்? தனியாக விட்டா இவங்க கீழ்ப்படிஞ்சிருவாங்க போல. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் இப்படிப்பட்டதான கூட்டங்களை விட்டு கொஞ்சம் தனிமையாக உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு நேரத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை தேடி பாருங்கள். நிச்சயமாய் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு விளங்குவார். அவர் சமாதான பிரபுவாக வருவார். பூமியின் பிரபுக்களை அடக்கி போடுவார். அவர்களை மாயையாக்குவார். தெபோராளுக்கு அதை செய்தார். 100க்கு அதிபதிக்கு அதை செய்தார். யோசேப்புக்கு அதை செய்தார். இயேசுவுக்கே தேவன் அதை செய்து கொடுத்தார். அப்படியானால் அதுதான் வழி. அந்த வழியிலே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏதாவது வார்த்தைகள் நான் காயப்பட்டிருப்பீங்கன்னா அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தை நமக்குள்ளால் எப்படி வந்துடக்கூடாதுன்னா திரும்ப திரும்ப வந்துடக்கூடாது. ஒருவேளை யாராவது வார்த்தையினால் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்து அந்த காயம் வரக்கூடாது. முதல்ல கேட்கணும், ஆண்டவரே இந்த காயம் மாறட்டும், இந்த காயத்தை என்னை விட்டு எடுத்து போடும். உங்களுக்கு தெரியுமா அது பயங்கர ஒரு முல்லை போல இருக்குன்னா நம்ம அடுத்த ஹீலாகி அடுத்த ஆவிக்குரிய காரியத்திற்கு வர முடியாது. அது பிசாசுடைய பயங்கர தந்திரம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த பிரபுக்களின் ஆவியுடைய வார்த்தையின் வலிமை. அந்த வார்த்தையின் வலிமை மேற்கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அந்த காயங்கள் என்னை விட்டு போகட்டும். இந்த வார்த்தையின் வலி என்னை விட்டு வெளியே போகட்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏன் இது உங்களுக்கு இவ்வளோ தாராளமாய் என்னால் சொல்ல முடியும்னா அநேக நேரத்தில் கவனிச்சிருக்கேன். சிலர்லாம் வந்து பேசிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு பயங்கர கலக்கம் வரும். நாம் அப்படி கலங்குற ஆளே கிடையாது. ஆனால் அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. கலக்கம் வரும். ஆரம்பத்துலலாம் தெரியவே இல்லை. உட்காந்து இதற்காகவே போகிறோம். இப்போ தான் தெரியும் இது எனக்கு இந்த கலக்கத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த கலக்கம் அவனுக்குள் இருக்கு, இந்த பயம் அவனுக்குள் இருக்கிறது. அது என்ன பண்ணிடுச்சுன்னா என்னை வந்து நான் புரிந்து கொள்ளான்னு என்னோடு போராடுகிறது. இப்போ செய்ய வேண்டிய ஜெபம் என்ன செய்யணும்னா ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அவர்களுக்காக போராடி ஜெபிப்போம். அது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஆனால் நீங்கள் பிழைத்துக் கொள்வதற்கு சொல்லணும். அந்த கலக்கம் அவர்களை தேடி போகட்டும். அவர்கள் மேல் இந்த கலக்கத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லை. அவர்கள் மேல் இந்த பயத்திற்கு என் மேல் அதிகாரம் இல்லை. அவர்கள் மேல் இருந்த அந்த பொய்க்கு என் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தை என்னை விட்டு போகட்டும் என்று நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சில வந்துகிட்டு நல்லா பேசிக்கிட்டு சொல்லுவாங்க, இதை வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா நாம இப்ப என்ன பண்றோம்னா அது வெளியில சொல்லக்கூடாது. மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த பொறுப்பு என்ன பொறுப்புனா அவர்கள் சொன்னது பொய். அந்த பொய்யை நாம் மறைக்க ஆரம்பிக்கிறோம். பிசாசுக்கு அது போதும். அந்த பொய்யின் மேல் அழகா உட்காருமா. நடக்கிறது என்ன நடக்கும்னா நம்ம கண்டுபிடிக்கலைன்னா இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளால ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில வரதெல்லாம் பொய்யா மாறும். காரணம் என்ன? அந்த பொய்யின் ஆவிக்கு நம்ம மேல் அதிகாரம் வந்து விட்டது. நாம் ஏமாந்து கொண்டே இருப்போம். செய்ய வேண்டியது என்ன? யாருக்கு இந்த பொய் வந்துச்சோ அந்த பொய்யை வெளியில விட்டுறணும். இயேசுவின் நாமத்தில் அந்த பொய் என்னை விட்டு வெளியே போகட்டும். நான் உண்மையா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக என்று ஜெபமணி பாருங்க. ஏமாற்றத்துக்கு நீங்கள் நீங்களாக்கி இருப்பீங்க. உங்களுக்கு நிறைவை தருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரபுக்களின் ஆவி ஹல்லேலூயா அது பயப்படுத்துகிற ஆவி. பிரபுக்களின் ஆவி நம்மை எழும்ப விடாத ஆவி. பிரபுக்களின் ஆவி நம்மை அடக்கி போடுகிற ஆவி. அந்த பிரபுக்களின் வல்லமை உடைவதாக நாம் ஜெபிக்கிற இந்த நாட்களிலே ஹல்லேலூயா இந்த பட்டணத்தின் தேசாதிபதியின் பிரபுக்களின் ஆவிகளை கர்த்தர் அடங்கி போக பண்ணி சமாதானத்தின் பிரபுவாகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்வாராக. அது எல்லா குடும்பங்களுக்கும் கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா.
உங்கள் சிலர் ஒருவேளை ஹalleluya நீங்கள் வேலை இல்லாமல் போராடி கொண்டிருக்கலாம். ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். ஆண்டவரே ஹalleluya எனக்கு விரோதமான பேச்சுக்களை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் அங்கீகரித்து விட்டேன், அவைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியே போகட்டும். தகப்பனே உம்மை தியானிக்க கிருபை தாரும். அதிகமான நேரம் பைபிளை வாசிங்க. இதுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறேன், ஒரு அன்பு போதகர் சொன்ன பெரிய சாட்சி, வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அவர் கொடுக்குற பெரிய வேலையை தான் நான் புதிய பைபிள் வாங்கி வச்சுருப்பார். வாங்கி வச்சுட்டு அவங்க கையில் கொடுப்பாரா, நீ போய் உட்காந்து பைபிளை வாசி. அவர் சொன்னார், அப்படி பைபிளை வாசித்த ஒருத்தங்க கூட கொஞ்சம் ஒரு 1-2 அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ளால, இல்லை 1-2 சாப்டர்ஸ் புக்ஸ் முடிக்கிறதுக்குள்ளால கர்த்தவர்களுக்கு வேலையை கொடுக்க. அவர் சொன்ன ரகசியம், இவர்கள் வசனத்தில் வளருவாங்க. பிசாசுக்கு தெரியும் என்னது இவங்களை விட்டாச்சுன்னா வசனத்தில் வளர்ந்து ஒரு ஊழியக்காரனே நான் மாறிட போகிறான், பேசாமல் வேலையை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவன் பயந்து போயிடுவான் போல என்று அவர் நகைச்சுவையாக சொன்ன. பிள்ளைகளே ஹalleluya, ஒருவேளை நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னா நல்ல வேதத்தை வாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஹalleluya ஆண்டவரே வேதத்தை தியானிக்கும்படி ஆமென் அறையை பூட்ட எனக்கு உதவி செய்வீராக. ஆமென் ஹalleluya. நம்ம பொழுது போகல நல்ல ஊர் சுத்த போவோம், ஏதாவது நல்ல ரூமை போட்டு உட்காருவோம். யாராவது முயற்சி பண்ணியிருக்கோம் பைபிள் வாசிக்கிறதுக்காக சுற்றுலா போய் ரூம் போடுறது யாராவது செஞ்சுருக்கிறீங்களா? எனக்கு தெரியலை. பிள்ளைகளே ஹalleluya, நம்முடைய சுற்றுலாவில் அது ஒரு சுற்றுலாவாக மாறட்டும். ஜெபத்திற்காக போகிற இடம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம விரும்புகிற ஒரு இடம், நல்ல கூலான பிளேஸ், போய் உட்கார்ந்து வேறு எந்த ஆக்டிவிட்டியும் வைக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும், நல்லா உட்காரணும், கர்த்தருடைய வேதமும் ஜெபமும். ஆமென். வேறு எந்த நோ ஃபோன் கால்ஸ், நத்திங். அப்படி ஆண்டவரோடு இதெல்லாம் தேவனோடு போகிற ஒரு ஐக்கியமான ஒரு நேரமாக இருக்கும். அங்கே உபவாசம் தேவையில்லை, வேறு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் குடும்பமாக போகலாம், பிள்ளைகளோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்பெண்ட் அ டைம் இன் அ ரூம், ஒரு 1-2 நாள் நல்ல. ஆனால் வேதத்தை தான் வாசிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும், பிள்ளைகளோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல வரும் பாருங்க தேவ அன்பு. அதுதான் இந்த வசனத்தின் ஆழமே. ஹalleluya. எல்லாரும் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நான் என்பது ஐம் நாட் a single person, it's a family, it's a unity. அதற்குள்ளால இருந்து செஞ்சு பார்த்தோன்னு வைங்க. ஹalleluya. தேவன் சங்கீதம் 76 கடைசி வசனத்தை நமக்கு நிறைவேற்றி தருவார். பிரபுக்களின் ஆவியை அவர் அடங்க பண்ணுவார். பிரபுக்களின் ஆவிகள் அடங்கி போனதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஹalleluya. பிரபுக்களின் வார்த்தைகளை மாயமாக்கு ஹalleluya மாயைக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன். தெபோராள் பாடினாலே ஹalleluya அவைகளை எங்களுடைய ஆளுகைக்கு தந்தீங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால வசனத்தை தியானித்து வசனத்தின்படி வாழ விரும்புகிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மாயையின் வல்லமைகளும் எல்லா பேச்சுக்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உடைக்கப்படுவதாக. என் ஜனத்தை கர்த்தர் விடுவிப்பீராக. ஹalleluya. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஆண்டவரே மற்றவருடைய ஹalleluya ஆவியை பெற்றுக்கொள்ளாம தேவ ஆவியை பெற்றவர்களாய் மை துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, உலகத்து பிரபுக்களின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, சமாதான பிரபுவம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். ஆண்டவரே அந்த கிறிஸ்துவின் ஆவியோடு வாழ கர்த்தருக்கு உதவி செய்வீராக. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி. உடமன ஹத்தனாந்த ரக்கனா இயேசுவின் நாமத்தினால பிரபுக்களின் வல்லமைகள் அடங்குவதாக, பிரபுக்களின் ஆவிகள் அடங்குவதாக. ஜனத்தின் மேல் உரிமை கொண்டவருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சங்கீதக்காரன் உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அவன் தன்னை வேறு பிரிக்கும்போது மற்றவங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவனை குறித்து தவறாக பேசினாங்க. ஆண்டவரே வேதம் முழுவதும் அப்படிப்பட்ட சாட்சிகள் எங்களுக்கு முன் இருக்கிறது. எல்லாரும் ஜெயிச்சிருக்கிறாங்கப்பா. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய கிருபைதான். வார்த்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். தூரத்தில் கவனித்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உதவிக்காக எல்லாரையும் கருத்தை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நாளைக்கு இதே போல் நாங்கள் உடைய சமூகத்தில் வர ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்க கிருபைதான். இப்பொழுது புறப்படுகிறோம். தேவ சமாதானம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.